அங்கே வந்துட்டு எங்கே போகிறோம்னா தாய்லாந்து போகிறோம். தெரியுது, அது உனக்கு தெரியல. எனக்குலாம் தெரியலப்பா. ஏறுறது மட்டும் இல்லை, கட் ஆயிடுச்சு. தியாகிடா இவங்க பேசுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? தெரியாம பண்ணிட்டான். இந்த மாதிரி கூப்பிடுறாங்க எல்லாரும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? guys, welcome back to our channel. இந்த வெளிச்சமே காணும். சரி, பரவாயில்ல. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்கே போகிறோம்னா தாய்லாந்து போகிறோம். ஸோ நாங்கள் முன்னாடியே எடுத்துருக்க வேண்டியது வீடியோ, பட் எடுக்க முடியல. ரொம்ப நேரம் க்யூவில் நின்று கால் முடியாமல் கஷ்டப்பட்டு டயரே வந்திருக்கோம். பிரச்சனையில் வந்துட்டு இப்போ வந்து இதுவே நம்ம போர்டிங் பாஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அண்ட் நாங்கள் வரும்போதே வந்துட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி ஃபுட் எடுத்துகிட்டு வந்தோம். அது இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியல. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்ததுக்கெல்லாம் போகலாம். ஓகே, இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. அப்புறம் வந்து இந்த பேக்கிங் செக்கிங் முடிச்சாச்சு. எல்லாமே முடிச்சிட்டோம். ஒன்றுமே வீடியோ எடுக்கல. வழக்கம் போல நாங்கள் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கோம். வந்ததுலேருந்து என்ன செய்யறோன்னே எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பிகாஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு. அந்த ஆமாம், யாருமே தமிழ்லையும் பேச மாட்டாங்க. அண்ட் எனக்கு இந்த யூஸ்வலாகவே இமிக்ரேஷன்லாம் பயங்கர பயம். அந்த இடத்துல வேற வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம், ப்ரொஹிபிட்டட், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்களா. நான் அங்கே வந்தால் பேசவே மாட்டேன். நான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். சரி, அதை இப்போ பேசலான்னு வேறு ஃபோன் இப்படி எடுத்துட்டேன். ஏன்னா இவர் இல்லை, நான் மட்டும் தான் தனியாக இருந்தேன். அப்புறம் வந்து பயம் வந்துருச்சு எனக்கு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே வச்சுட்டேன். ஏன்னா இன்ஃபர்மேஷன் தெரியுமா, அது இவர் கூட கேட்கல. பொம்பளை பேசுதா? என்ன இன்ஃபர்மேஷன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். பிகாஸ் முன்னாடிலாம் எனக்குமே தெரியாது. வெப் செக்இன் நீங்கள் வரதுக்கு முன்னாடி இஃப் நீங்கள் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு முன்னாடியே வெப் செக்இன் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு போர்டிங் பாஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம சீட் வந்துட்டு அப்பவே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு உடனே போர்டிங் பாஸ் வந்துடும். அப்படி இல்லை, நம்ம செலக்ட் பண்ணலை, பரவாயில்ல என்ன சீட் வருதோ வரட்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு நம்ம போர்டு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 hours முன்னாடி நமக்கு போர்டிங் பாஸ் வரும்னு சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் நமக்கு அது வராமையும் போகும். பட் நம்ம வெப் செக்இன் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ஆஃப்டர் வெப் செக்இன் உங்களுக்கு போர்டிங் பாஸ் கைக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு டிஜி யாத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. நான் அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன். அந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் ஐடிஸ் எல்லாமே நம்ம கையில் வச்சுருக்கோம் இந்த ஸ்டார்டிங் அந்த செக்கிங்காக. ஸோ அப்புறம் வந்துட்டு எல்லாமே போர்டிங் பாஸ் எல்லாமே நம்ம கையில் வச்சுட்டு அந்த க்யூவில் நின்று நம்ம வருவோம். ஸோ இது நம்ம டிஜி யாத்ரா மூலமாக நீங்கள் போர்டிங் பாஸ் அண்ட் உங்களோட செல்ஃபி இந்த மாதிரிலாம் நம்ம சப்மிட் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு அது தேவைப்படாது. அந்த க்யூவில் நம்ம நிற்க வேண்டாம். அண்ட் நிறைய டைம் நமக்கு சேவ் ஆகும், நிறைய விஷயம் நமக்கு ஸ்கிப் ஆகும். ஸோ நம்மளோட போர்டிங் ரொம்பவே குயிக்காக இருக்கும். அதுக்காக ஃப்ளைட் ஏறி 5 நிமிஷம் கூட ஆகலை, இன்னும் டேக் ஆஃப் கூட ஆகலை. உங்களுக்கு பேர் ஃபுல் செட்டப்பில் தூங்கிட்டேன். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். நாட்டில் பஞ்சர்லாம் வச்சு பக்கா செட்டப்பில் தூங்கிட்டேன். ஃபேன்டாஸ்டிக். அடுத்தே விட்டான் ஐயா. நான் நல்லா தான் இருந்தேன். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. இங்கேருந்து இங்கே ஏதாவது இப்படி பட்டா எப்படி இருக்கும், புத்தி
அந்த மாதிரி எனக்கு இங்கே ஒரு மாதிரி ஆச்சு. அங்கேருந்து இது ஒரு மாதிரி நரம்பு அப்படியே ட்ராவல் ஆகி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஆனதே இல்லை. இந்த மாதிரிலாம் ஃபேஸில் இந்த மாதிரிலாம் எதுவும் ஆனதில்லை. ஒரு மாதிரி ஏதோ தெரியல என்னன்னு புரியல. இங்கே வந்து வலிக்குது, பயங்கரமான பெயினாக இருக்குது. அது என்ன ட்விஸ்டா அந்த மாதிரி ஃபீல் இருக்குல்ல. இங்கே ஆக்சுவலி தொட்டு பார்த்தா இங்கே இந்த நோவு அப்படியே தெரியுது, ஆனால் அந்த பக்கம் இல்லை. என்னன்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு என்னன்னே தெரியல, இது பயமா இருக்கு. ஓகே, இது எதாவது ஆயிடுச்சா? அது ஏன் இங்கிருந்து இப்படி இப்படி ட்ராவல் ஆகுது, உள்ள போய் இப்போ இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இங்கெல்லாம் வலிக்குது. இதனால முடியல. லேண்ட் ஆகும்போது பயங்கரமா தெரியல, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது நார்மலான ஒரு இது இல்லைல்ல, இந்த மாதிரி வலிக்குது, தலை வலிக்குது, நோய் சொல்ல தெரியல. என்னடா புதுவித நோயாக இருக்கு, வலிக்குது ரொம்ப. உலகத்துக்கு எடுத்துட்டாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் எடுத்தாங்க இப்படி இப்படின்னாங்க. அவங்க அழகா சவடிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க போல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. நானும் என்னவோ பண்ணி என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறேன். எனக்கு செம்மையாக வலிக்குது. மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கமௌண்ட் கட்ருவேட்னு. ஆனால் என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. வந்து முன்னாடியே சிம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அதை நான் பே பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை நான் கலெக்ட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் வந்து தேடிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே விசா ஆன் அரைவல் அண்ட் விசா ஆன் அரைவல் இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைவல் கார்டு நம்மக்கிட்ட விசா கிடையாது. ஸோ அதுவும் எப்படி போகிறதுன்னு தெரில. பேக்கேஜ் கிளைம் பண்ணும், அதுவும் எங்கேன்னு தெரில. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ வரைக்குமே நான் புக் பண்ண அந்த ஃப்ளூக் அப்படிங்கிற கவுண்டரை மட்டும் பார்க்கவே இல்லை. எல்லாமே இருக்கு. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு தெரியுது, அது உனக்கு தெரியல. எனக்குலாம் தெரியலப்பா. அது வந்து புன்தாய் வேணா இருக்கலாம். புன்தாய் யாருன்னு தெரியல. யாருக்கு இருக்கு சோழி முடிச்சு. ஆக்சுவலி இந்த பூ வந்து என்னோட ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. பட் நீ தான் கொஞ்சம் ஜோக்கா இருக்கியோ. ஹலோ, ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் பயங்கரமா தூங்கிட்டு திருப்பியும் பாருங்க. தேங்க்யூ. ஒரு வழியா எங்க வந்திருக்கோம்? சோறு சாப்பிட வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மணி என்ன தெரியுமா, இங்க 11 மணிக்கு மேல போயிட்டு. ஆனால் ஆக்சுவலி நம்ம ஊர் டைம் பார்த்தா ஒரு 10 மணி. ஆமாம், ஆனால் இந்த பாய்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியே அப்படி இருக்கு. அப்படில ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி நல்லாவே இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். எங்களோட இந்த ட்ராவலுக்கு இந்த ட்ரிப் பிளான் பண்ணது, என்டையராக பிளான் பண்ணது, ஃப்ரம் த டிக்கெட் எல்லாமே வந்துட்டு
இங்கே லோக்கல் ட்ராவலாக இருக்கும் எல்லாமே. ஃபுட் ஆமாம், சம் ஃபுட்ஸ் அதாவது 1 டேக்கு 1 வீக் இந்த மாதிரி எல்லாமே பக்காவாக இங்கே யார் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வல்ச்சர் ஹாலிடேஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எங்களுக்கு ஐட்டரி வந்துட்டு எங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி இருக்குது. அதாவது நாங்கள் பார்த்த வரைக்கும் இதுவும் நம்ம போய் பார்க்கல, ஸோ இருந்தாலும் தெரியல. ஸோ நாங்கள் எங்களுக்கு கம்ஃபர்டபுள்ங்கிற மாதிரி நாங்கள் சில சூஸ் பண்ணிட்டோம். கஸ்டமைசபிளாக இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸுமே அவங்கக்கிட்ட வந்து ஓகே கம்பேரிட்டிவ்லி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு பிளான் பண்ணி கொடுத்துருக்கிறது நமக்கு வல்ச்சர். ஆக்சுவலி நாங்களே போய் எடுத்துகிட்டு வந்தோம். எப்படி இருக்குது ஃபுட்டு? நல்லா இருக்கா? இருக்கிறேன்னு சொன்னாங்க. பட் அண்ட் தென் நாங்களே போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தெரியல. ஸ்பைடர்மேன் ஐயோ ஸ்பைடர்மேனுக்கு என்னாச்சு? ஏறுறது மட்டும் இல்லை, கட் ஆயிடுச்சு. தியாகிடா Yeah. Right. Honeymoon? No, it's First anniversary. Wedding anniversary. Thank you. Chennai? Kerala? Chennai. Yeah, number 1. Our native is from Coimbatore. Do you know Coimbatore? Yeah. You know? Okay. Where are you from? Where are you from? Thailand. I love Chennai. Really? நம்ம இதுதான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட். அதாவது வேர்வையில் ஃப்ளோட் ஆகி போகிற மாதிரி இருக்குது. செம்ம வெயில், பட் சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருந்துச்சு. நான் தான் வந்து கொஞ்சம் அப்படியே கோழி மாதிரி இந்த க்ரில்லு பண்ணுவாங்களா அந்த மாதிரி கோழி மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். பிகாஸ் ஏன்னா அவருக்கு அங்கே நல்ல வெயில் இருக்குது, ஸோ வெளிச்சம் இருக்குது. எனக்கு இங்கே வெளிச்சமே கிடையாது. பட் அதனால் இப்படி உட்காந்துருக்கேன். How was the trip? It was so sunny. But it's good, right? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? Crocodile, one please. Mấy lộc bay này, khăn này lô. Dạ mà. தொட்டு பாரு. Chenda. It's real? Yes. Real? One please. உன்னோட ஃபேவரட் பார்க்குறியா? இது சாப்பிடணுமா? புரியல. அப்ப சாப்பிடுவோம். இப்ப சாப்பிட்றேன். வயிற்றுக்குள்ள புரியலையே. என்னது? ஐயோ கத்தரே. பத்தியா அங்கெல்லாம் அந்த செருப்பு மட்டும் தனி வச்சிருக்காங்க, ரப்பர் தனி வச்சிருக்காங்க. அந்த பாத்ரூம் செருப்பு தானே இது இல்லையா? அடிச்சா நீங்க பேசுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? தெரியாம பண்ணிட்டான். அந்த மாதிரி அதாவது ஆனே பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி கூப்பிடுறாங்க எல்லாரும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கூப்பிடுறாங்க மீன்ஸ் கடைக்குள்ள வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே தான். ஓகே தான். வேற வழி இல்ல, வேகுது. ஒன்றும் பண்ண முடியாது. 140 ஜூஸ் குடிக்கிறோம் தான். தேங்க்யூ.
தேங்க்யூ. என்ன மரியாதை, என்ன ஒழுக்கம். ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. அந்த மேங்கோ ஜூஸோட ரிவ்யூ 50 பாட் கொடுத்து வாங்கின மேங்கோ ஜூஸ் எப்படி இருக்கு? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அந்த ஐஸை அப்படி க்ரஷ் பண்ணி சின்சான்ல வரும்ல, அந்த க்ரஷ் ஐஸ் க்ரஷிங் அதுல போட்டு வாவ். என்ன சொல்லியா நீ? லுக் அட் தேர். அவங்க பையனா பொண்ணா, பாயா கேர்ள்னே தெரியலமா. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அம்மா அவங்க பாய்மா. ஹாய். இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. மிஸ் கூப்பிடுறாங்க போ. Don't touch the floor. No calling, no video call. But you can take photo and video, no flash. Okay. Walk with staff inside. Don't walk alone. Okay. அப்பா சரி வா போலாம். உள்ள இல்ல வெளிய. இல்ல எனக்கு புரியல. ஹாய், தேங்க் யூ. உலகாரம் ஹாய். Can I touch? ஒரு புலி தூக்கிட்டு இருக்கு. பயமா அது கடிச்சிடாத. என்ன மூஞ்சி புளிப்பு மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வாந்தி வருது. ஸ்மெல்லு. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? ஒமட்டது எனக்கு ஒரு மாதிரி. ஐயோ, ஆனா இது ஃபுல்லாவே புளிவா இருக்கு. இங்க பாருங்க, போட்டிருக்கான். புளி ஒரே மாதிரி தான் இருக்கு. வேணாம், எனக்கு பார்க்க வேண்டாம். புளி டிஃப்ரெண்டாவா இருக்கும். கொஞ்சம் போல இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருந்தா டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. Golden Beach Rest Hotel. செம்ம டயர்ட் இருக்கு. செம்ம தூங்க போறேன். நமக்கு மென்டல். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு.